இன்னைக்கு வந்து ஒரு சண்டே vlog தான். நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன சமைக்கிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல். இவர் ராஜராஜ சோழன் ஸ்பெஷல். அவர் ராஜேந்திர சோழன். சண்டேனா மட்டும் ஊருக்கே இவங்க ரெண்டு பேரும் லீவு. எனக்கு லீவே இல்ல. என்ன பண்றது? சண்டேனா நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கீங்க. எனக்கு மட்டும் இப்படி டெய்லி வேலை கொடுத்துறீங்க. இன்னைக்கு இல்லையா கேட்கணும், கம்பெனில கேட்கணும். நீங்க சண்டே மட்டும் எங்க கொடுத்துருக்கீங்க கேட்கணும். கேட்றோம். சரிதான். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில இன்னைக்கு வந்து பூரி கிழங்கு தான் வைக்க போறோம் நம்ம வீட்ல. ஓகே சூப்பர். அதனால இப்போ அது என்ன பண்றீங்க? குக்கர்ல என்ன பண்றீங்க? இது என்னது? உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓ, ஒரே கத்தியை குத்தி எடுக்கிற. கையை உள்ள விட்டு பாரு. என்ன கை விட்டு என்ன? சுடுது சுடுதப்பா. இதுக்கு தான் பண்றீங்களோ? உனக்கு சுடுன்னு தெரியாதோ? இல்ல கேக்க ஒருவேளை நினைச்சேன் எப்படி சுடுத. சரி ஓகே, இதை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். தோலையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கோம். தோலை நான் போடலடி, நீ போட்டடி. நான் போட்டால் நீ பார்க்க வேண்டாமா? பாத்து ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? உருளைக்கிழங்க மசிக்கிறேன். நல்லா அவுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு கூட ஒழுங்கா மசிக்க தெரியல. இப்பெல்லாம் சொல்றாங்க என்ன செய்ய, உருளைக்கிழங்கு மசிக்கிறதே பெரிய. அது ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் வச்சிருக்கேன். எப்படின்னா இத மசிக்கிறது மசிக்க சொன்னாங்க, மசிச்சு வச்சாச்சு. அதுக்கு ஒரு இது என்ன செய்ய, எல்லா லேடிஸ் இப்படி தான். இல்ல அத கூட ஒழுங்கா செய்ய தெரியல உனக்கு. எல்லா லேடிஸும் இப்படி தான். இது கையிலே நான் மசிச்சிட்டேன். இதுக்கு ஒரு கரண்டி வேற. நல்லா வெந்துதான் இருக்கு. அதை இப்படி கையிட்டே மசிச்சிடலாம். நீங்க சமையல திங்கதான்பா. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன தேவை? கடலை மாவு இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். கடலை மாவு இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடுவோம். அதனால பொரிகடலை இருக்கு, நம்ம பொரிகடலை வச்சு அரைச்சிக்கிடலாம். கொஞ்சமா தேவையான அளவு கொஞ்சமா பொரிகடலை. இங்க ஒருத்தி ட்ரெஸ் போடாம வந்து நிக்கிறா குளிச்சுட்டு. ஓடு ஓடு, காட்ட முடியாது. பொரிகடலையை நம்ம வந்து அரைச்சிக்கிடுவோம். இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இப்ப நம்ம வந்து கரைக்கிறதுக்கு இதுலயே தண்ணி விட்டு மிக்சியில மறுபடியும் ஒரு 2 சுத்து சுத்திக்கலாம். பூரி கிழங்கு கட்டியா தண்ணி விட்டுக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சாச்சு. இதை ஒரு பக்கத்தில் நம்ம வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த வாரம் ஓகே. அடுத்து பல்லாரி தானே. இப்போ ஒரு பல்லாரி எடுத்துருக்கோம். பாப்பா அப்பதான் வந்திருக்காங்க குளிச்சிட்டியா? வெங்காயம் வந்து குட்டியா இருக்கும் பாப்பா. இது வந்து பல்லாரி. ஹாய் பாப்பா. ஹாய். குளிச்சிட்டியா? ஹாய் சொல்லு. என்ன மூக்க மூக்க வச்சிட்டு இருக்க? இந்த கிளைமேட்ல உனக்கு குற்றாலம் காய்ச்சல் வச்சுக்கிட்டது பாத்துக்கோங்க. என்ன செய்யுது பாத்துக்கோங்க. அப்படிதான் இருக்கா, என்ன பண்றது? சண்டே, நீங்க சண்டே பாப்பா வீட்டுல இருக்காங்க. பாப்பாக்கு திரும்ப, பாப்பாக்கு திரும்ப. சரி பாப்பா, நீங்க சண்டே வீட்டுல இருக்கீங்களோ? சொல்ல கேட்க ஒன்றும் தெரிஞ்சது. ஏன் பாப்பா அப்படி? பச்சை மிளகாவா? ஆமா, பச்சை மிளகா கட் பண்றாங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன நேரம் ஆயிரும்? இல்லை, வெங்காயம் இப்போ கட் பண்ணுற நேரம் இருக்கும். அவ்வளோதான், டக் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இதை இப்படி கூட்டி வச்சோம்னா வேலை முடிஞ்சு பூரியை போட்டுக்கிட்டு எடுத்து இந்த பக்கம். ஓ ஓகே ஓகே. ஐயோ, எடுத்துக்கிட்டு இருக்கியோ? பூரி மசாலா கிழங்கு ரெடி பண்ணிட்டோம்னா பூரி போட்டுடலாம். நம்ம வந்து பேன் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றி வைக்க சொன்னோம்ல, கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு. ஓகே, என்ன பண்ண போறோம் நம்ம?
குருமா வைக்க போறோம். குருமாவா? பாரு பூரிக்கு கிழங்கு. சாரி பாப்பே சவுண்ட் குறை. ஓகே, கடுகு போட்டாச்சு. நீ வந்து அடுத்து என்னைக்கு நான் இல்லையோ இல்லை என்னைக்கு சமைக்க முடியும் அன்னைக்கு நீங்க தான் பூரி கிழங்கு வைக்கணும். அதனால இப்படி பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ போடுறது என்னது சொல்லுங்க பார்ப்போம். பருப்பு, கடலைப்பருப்பு. சரி, ஓகே. கடுகு போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். அப்புறம் என்ன போடுறோம்? சட்டியே கம்மி. அது என்ன குட்டி? சோம்பு. நீ அன்னைக்கு கடையில் இதை என்ன சொல்லி கேட்ட? சோம்பா? இது இப்போ சோம்புவா? கடைக்கெல்லாம் சிக்கன் வாங்கி சாப்பிட போனா வாங்கி சாப்பிட்டுட்டு இது எடுத்து சாப்பிட்டுட்டு வருவேன் பள்ளி மிட்டாயோட. ஆமா, ஆனா பேர் தெரியல. எஸ், கருவேப்பிலை போடுறோம். என்னமா சாப்பிட்டு போடுறீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பல்லாரியை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் 3 பேர் தான், அதனால இதுவே அதிகம் தான் நமக்கு. அதனால நான் ஒரு பல்லாரி தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து குவான்டிட்டி வந்து கூட்டிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3 பேருக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கே போதும். அதனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சுருக்கேன். சப்போஸ் வேறு எதுக்காவது தோசைக்கு இட்லி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வைக்கிறேன். நல்லா வதக்கணும்னா எப்படி? என்னெல்லாம் போட்டேன் சொல்லு பார்ப்போம். என்னெல்லாம் போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். அடுத்து வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து சோம்பு போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயத்தை போட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் போட்டு கிண்டிக்கிட்டு. கடுகு அப்படின்னு ஒன்று உண்டே. அதான்ப்பா கடுகு. அதான் ஃபர்ஸ்ட் வச்சு கடுகு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கடுகு போடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடணும். பூரிக்கு நல்ல கிழங்கு வச்சு சாப்பிட மட்டும் தெரியும். பூரி கிழங்கு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் தாங்க. அப்படியே சூப்பர் டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்றது? லேடிஸா எப்போ சமைக்க முடியாது? என்ன பண்றது? ஏன் ஹோட்டல்ல எல்லாம் ஜென்ஸ் தான் ஹோட்டல்ல பண்றாங்க. சமையல் மாஸ்டர்ப்பா. அவங்க கத்துக்கலையா? நாங்க மாஸ்டர். மாஸ்டர் வரா கமிச்சுங்க. அந்த கடையில இருக்கு. சரி, மாஸ்டர் வராது. நீ செய்யற அதே வேலையை நான் என்ன செய்ய சொன்னா கூட நான் செஞ்சிருவேன். அதே நான் செய்யற வேலையை மட்டும் உனக்கு செய்ய தெரியாதுங்கிற? உன் வேலையை செய்ய சொன்னா கூட நானும் சேர்த்து செஞ்சிருவேன். ஓஹோ, இந்த சிலிண்டர் தூக்கி கொண்டு வைப்போம். மாடி வச்சு வைப்போம். ஏன் லேடிஸ் எத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்களே, போக முடியாது இருக்கா என்ன? கஷ்டம். பாருங்க என்னெல்லாம் சொல்றாருன்னு. கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆஃப்டர் ஒரு சமையல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னா அதுக்கு செய்ய முடியாது. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஒரு கடலையே ஊத்திடலாம். சிம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு விட்டுக்கலாம். ஏன்னா பொரிகடலையும் கடலை மாவும் நல்லா கட்டி ஆயிரும் டக்குன்னு. அதனால நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொரிகடலையை போட்டுட்டு கட்டி விடாத அளவுக்கு. இந்த மைண்ட்ல வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையான அளவு உப்பு போடணும். நான் வேண்டி இருக்கு. உப்பு போட்டு முடிச்சாச்சு. அது சொல்லலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மெயினே அதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதை போகிறோம், சேர்க்க போகிறோம். சேர்க்கணும். மெதுவா என்ன ஏதோ சாந்து குழம்பு ஏதோ கட்டியாகி போட்ட மாதிரி இருக்கு. சமக்கிறது இல்ல, வர மாட்டேன்ருச்சு. நமக்கு எடுத்துட்டு அப்படி போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே சாந்து குழம்பு வச்சு கட்டியாக சிமெண்ட் குழம்பு வச்சு போட்ட மாதிரி கம்முன்னு விடுது வாத்தத்துல. அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கு. அப்ப எப்படி சாப்பிட முடியல இல்லையா? ஏய், ரொம்ப ஓட்டாதப்பா. கடைசியில பாருப்பா, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு. சாந்த சிமெண்ட் நல்லா இறுகி போய் கம்முன்னு விடுது. உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும்? உருளைக்கிழங்கு மசிச்சா அப்படிதான் இருக்கும், தெரியாதா? அது நல்ல ஹார்டா
எப்படி சொல்றது, தண்ணியில பட்டோன்னு பாரு எப்படி ஆயிடுச்சு. நீங்க பாரு இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சு. சூப்பர். இப்ப எப்படி இருக்கு பாரு. பார்க்கறதுக்கே நான் போறது நல்லா இருக்கும் போல. சாப்பிட்டு பார்த்து எப்படி. அவ்வளவுதான் நம்மளோட இது முடிஞ்சது. இது நல்லா கொதிக்கட்டும். ரைட், நெக்ஸ்ட் பூரி தேய்க்க அடுத்து பூரி. நான் டேஸ்ட் நல்லா இருக்கு. தெரியுது. ஓகே, நீங்க இப்ப பூரிக்கு அந்த சின்ன இதுல எப்போதும் எண்ணெய் ஊத்தி கொடுப்பீங்களே, ஆமா ஆமா, அது என்ன கொடுங்க. நான் பூரி அடுத்து அப்படியே விடன்னிட்டே போடுறேன். என்ன பண்றடி? என்ன பண்ணிட்டு இருக்க? பூரி போட போறேன். பூரி போடுறதுக்கு இப்படி ஆமா, குட்டி குட்டி பூரியா போட போறேன். ஸோ பூரி மாவு உருட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காண்டிட்டு இருக்கு. ஆல்ரெடி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. குருமா இல்ல, அது கிழங்கு. சாரி, கிழங்கு. பூரி கிழங்கு. சாரி, கிழங்கு வந்து வச்சு ரெடி ஆகிட்டது. நைஸ் ஆகிட்டு கொஞ்சம் இருக்குது. எண்ணெய் காஞ்சிட்டு பூரி தான் ரெடியாக வேண்டியா? அவளுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். அதேதான், பூரி பிரியர், இடியாப்ப பிரியர். பூரி அப்போ ஒரு தட்டு எடுத்து கொடுக்குற அம்மாவுக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரே செட்டக்கார பிள்ளை இந்த பிள்ளை பாருங்க. பூரி போக சேர போட வந்துக்கிட்டு அவங்க சின்ன ஹெல்ப் பண்ணுற ரெடியாக வேண்டாம். ஹெல்ப்புக்குலாம் உட்காரல. இப்ப எப்ப இந்த பூரியை போடுவாங்க சுட சுட புஷ்னு வரும் அப்படின்னு பாக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கா. மஞ்சள் கலர் சிங்கிஜாவா? மஞ்சள் கலர் சிங்கிஜா கிழங்கு, பூரி கிழங்கு ரெடியா இருக்கு. இப்படிதான் பாருங்க. ஆமா, இப்படிதான் கடையில வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே பூரி கட்டையால அடிப்போங்க. இவ்வளவுதான் அடிக்கணும். சேட்டை பண்ற கட்டையால அடிக்கணும். குடு. என்ன காஞ்சிருச்சு. உன்னை போட சொன்னா அன்னைக்கு போட்டு எப்படி போட்ட? டபக்கு போடு, டபக்கு நீ போடு போடு. அதை போட சொன்ன फ्रेंड्स, பூரிய போட சொன்னா இப்படி இங்க இருந்து खत्म. பூரிக்கு இப்படி போடணும்ங்கறது கூட தெரியல. பக்கத்துல நின்னாலும் ஒண்ணும் தெரியாது. வேற ஏதாவது அம்மா பாத்திரம் எடுத்து. பூரி இப்படி புஷ் புஷ்னு இருக்கப்பா. இன்னும் அமுகி பூரி இப்படிதானே இருக்கும். வேற எப்படி இருக்கும்? அன்னைக்கு இன்னும் புஷ் பாதி தூர வாங்குறா. இன்னொரு பூரி போடுறேன். இன்னும் நல்ல காயல. இன்னும் காயல. நீங்க என்ன கிச்சன் மேல ஏறி உட்கார்ந்து மாமியா உட்கார்ந்து பத்தியா பூரி உலக போற குடி இல்ல அப்படினா பாப்பா. அப்பா அப்படிதான் அப்பே. பாட்டி அதேதான். உட்கார்ந்துகிட்டு இப்படி போடுமா அப்படி போடுமான்னுகிட்டே. மாமியா அப்பா உனக்கு வா. ஏய் ஒழுங்கா பாப்பா. ஒழுங்கா பூரி போறாள. பாப்பே. ஆமா. அப்பா இன்னைக்கு ரசம் வைக்க சொல்லட்டுமா? இன்னப்ப வெறும் ரசத்தை வச்சுட்டப்பா. ரசத்தையே வெறுத்தா. ஒரு நாள் வச்ச ரசத்துல ரசமே அவ சாப்பிட நிறுத்திட்டா. அது பெரிய விஷயமா? வெளியே போறது எனக்கு என்னைக்கே ஒரு நாள் வெளியே வரணும்பா. இல்லன்னா அடுத்து உப்புமா செய்ய சொல்லணும். உப்புமாவோட வாமிட் ஸ்டார்ட் வீட்டுல. இந்த பூரியும் மோஸ்ட் வரல, கொஞ்சம் வந்துருக்கு. இப்ப பைசா வைக்கணுமா பாக்கமா? இருடா வரேன், வச்சு தரேம்மா. வேற பக்கத்துல உனக்கு வச்சு தரேன். சூப்பரா இருக்குப்பா பூரி. பக்கத்துல வந்து பாரு. பக்கத்துல வந்து காட்டு. ஏய் இதுல காட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கு. பாருங்க பாருங்க. ஆனா புஷ்னு இருக்கு பூரி. இதா இருக்கும் போல என்ன நல்லா புஷ்னு இருக்கு. ஏன் அப்படிலாம் கடையில வாங்குறது இப்படிதான் இருக்கும். அங்க வந்து வீட்டுக்கு கொண்டு வரதுனால அமுங்கிரும். பூரி எப்படி அமுங்கிருது? வீட்டுல என்னதான் கடையில வாங்கினாலும் வீட்டுல சுட சுட செஞ்சு சாப்பிட்ட மாதிரி வராது. பாருங்க பாருங்க இந்த பிள்ளை பாருங்க. சொன்னா பூரி பிரியர்னு. ஆமா, கிழங்கு என்ன வந்துட்டா கிழங்கு குடுமா அப்படின்னுட்டா. பூரி ஒண்ணே ஓகே. எப்படி கிழங்கு? ஓகே சூப்பர். உப்பு இருக்கா நீ தான் பார்த்து சொல்லணும் கரெக்டா. உப்பு கம்மியா இருந்தா சொல்லு, போடணும். சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லு? சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. உரைக்குதா? சுடுது சுடு சொல்ற மாதிரி சொல்ல முடியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்பே சாப்பிட்டு சொல்லணே. சூப்பரா இருக்கு. ஓகே. என்ன கருப்பாவது அப்படி? எண்ணெய் கரிஞ்சு போயிடும். ஐயோ கொஞ்சம் விட்டுட்டேன், எண்ணெய் கரிஞ்சிருச்சு. ரொம்ப எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானா அப்படிதான் வரும். ஓ சரி ஓகே. அவங்கள சாப்பிச்சதையா வர பிளேஸ் சாப்பிட்டாங்களா? அவளை ஃபோன் அடிச்சு எங்கே வராங்கன்னு கேட்க சொல்லு. இப்போ பூரி நல்லா இருக்கா? பூரி கிழங்கு சூப்பராக்கா? ஓகே, எனக்கு பிடிச்சது. சாப்பிட்றேன். ஓகேவா? பாய். சகலே தரேனப்பா. பண்ணி சைடு ரெடியாக சாப்பிடுங்க.
சூப்பராக சூப்பராக இது நல்லா இருக்கு கிழங்கு நல்லா இருக்கா? என்னதான் கடையில வாங்கினாலும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதே தனிதான். ஆமா அதான் கரெக்டு. சூப்பரா இருக்கு. ஓகே.